சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வீட்டு வாசலில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியவில்லை. காரணம், உன் வீட்டிற்குள்ளேயே நீ இருக்கிறாய். உன் வீட்டிற்குள் இருக்கும் பிரச்சனையே உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் நீயே சமாளித்து கொண்டு இருப்பதினால் உன்னுடைய வீட்டு வாசலில் யார் என்ன செய்கிறார்கள் என்பது புரியவில்லை. உன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கும் நிறைய பேர், அதாவது பேசாமல் உன்னை அடிக்கடி சண்டை போட்டு கொண்டு இருக்கும் நபர்கள் உனக்கு பின் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். அவர்களை பற்றி நீ ஏற்கனவே அவர்களை பற்றி எல்லா விவரமும் உனக்கு தெரியும். அவர்கள் எந்த இடத்துக்கு போகிறார்கள், அவர்கள் நல்லவர்களா, அவர்கள் கெட்டவர்களா, எல்லாம் தெரியும். அதனால்தான் உன் தெருவில் இருக்கும் சிலரிடமிருந்து நீ ஒதுங்கி இருக்கிறாய். ஏனென்றால் தவறான ஒரு பெண், தவறான ஒரு ஆண் கொஞ்சம் பேசினாலும், கொஞ்சம் இடத்தை கொடுத்தாலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர்கள் நம் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்று நீ மிகவும் சுதாரிப்போடு தான் இருக்கிறாய். அதனால் உனக்கு யார் நல்லபடியாக ஒத்து வருமோ அவர்களிடம் மட்டும்தான் பேசுகிறாயே தவிர மற்றபடி ஒத்து வராத நபர்களிடம், தேவையே இல்லாத கெட்ட விஷயங்களை செய்யும் நபர்களிடம் நீ பேசுவது கிடையாது. அதனாலேயே தெருவில் இருக்கும் சிலருக்கு, இது போன்று இருக்கும் சிலருக்கு உன் மீது அதிக பொறாமை. இவள் என்ன நம்மை மட்டும் ஒதுக்குவது, எல்லோரிடமும் பேசுகிறார், ஆனால் நம்மிடம் ஏன் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தூரத்தை காட்டுகிறார் என்று அவர்களுக்குள் பொறாமை. அந்த பொறாமையின் வெளிப்பாடு என்ன ஆகுவது என்றால், உன் குடும்பத்திற்குள் சண்டை வர வேண்டும், உன்னுடைய குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக பின்பு பல வேலைகளை செய்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பொதுவாக உன்னுடைய குடும்பம் வேறு, உன் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுடைய குடும்பம் வேறு, அடுத்தடுத்து வீட்டில் இருப்பவருடைய குடும்பங்கள் வேறு. ஆனால் சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், தான் இப்படி இருப்பதினால் மற்றவனும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருவன் திருடனாக இருந்தால் மற்றவனும் அதே திருடனாகத்தான் இருக்க வேண்டும். இதில் மாறுதலாக ஒருத்தவன் நல்ல பிள்ளையாக இருந்தால் அவன் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அவன் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் அவர்கள் நினைப்பது. உன்னுடைய வாழ்க்கையை காலி செய்துவிட்டு அந்த இடத்திற்கு அவர்கள் வாழ வேண்டும். இதுதான் திட்டமாகவே இருக்கிறது. உன்னுடைய வீட்டு வாசலில் மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் நடக்கிறது. அது என்னவென்று சொல்கிறேன், அதை நீ மிக மிக நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். புரிகிறதா என் தங்கமே? நல்லபடியாக நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன், என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று உனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எல்லா விஷயத்திலையும் குழம்பிதான் நீ தவிக்கிறாய். நம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, ஆனால் ஏன் மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் தவிக்கிறாய். நீ நல்ல பிள்ளை, அதனால் நீ நல்லவர்களிடம் மட்டும்தான் பழகுகிறாய். நான் உன்னை எந்த ஒரு இடத்திலும் குறை சொல்வது கிடையாது. ஏனென்றால் நீ செய்வதுதான் சரி எல்லா இடத்திலும். ஒருவன் உன்னிடம் சண்டை போடுகிறான் என்றால் அவனிடமிருந்து ஒதுங்குவதுதான் நல்லது. அதை விட்டுவிட்டு அவனிடம் நேருக்கு நேராக போய் மோதுவது எல்லாம் தவறானது. ஏனென்றால் அவன் தவறானவன். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் யாருடைய வாழ்க்கைக்குள்ளும் போக மாட்டான். எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பான். ஆனால் இங்கு தவறு செய்பவர்கள் தான் தேவையே இல்லாமல் சிலரிடம் போய் தேவையே இல்லாத விஷயங்களை செய்வார்கள். புரிகிறதா? அதே போலத்தான் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களுடைய குணமும் சரி கிடையாது, அவர்கள் போகும் நடவடிக்கையும் சரி கிடையாது என்பதற்காக ஒதுங்கி இருக்கிறாய். ஆனாலும் நீ போகும் பொழுது வரும் பொழுது உன்னுடைய காடி மண் எடுப்பதாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களால் தினமும் தொந்தரவு கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், எல்லா விஷயத்தையும் அவர்கள் தான் செய்கிறார்கள் என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் இதையெல்லாம் மீறி அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும், உன்னை அவர்கள் பக்கம் இழுக்க வேண்டும், அவர்கள் செய்யும் தவறை நீயும் செய்ய வேண்டும் என்று ஒரு தப்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் நீங்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறீர்கள், இந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை அவர்கள் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். செய்தால்தான் அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரிவு வரும். ஒன்று உன்னுடைய துணையுடைய மனதை கெடுக்க வேண்டும், இல்லை உன்னுடைய மனதை கெடுக்க வேண்டும், உன்னுடைய துணையிடம் உன்னை பற்றி சொல்ல வேண்டும், இல்லை உன்னுடைய துணையை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும். ஏதோ ஒன்று சொன்னால்தான் உங்கள் இருவருக்கும் இடையே மிக 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 அதிகமாக ஒரு குழப்பங்கள் வரும். அதனால் அவர்கள் தவறுகள் செய்கிறார்கள். நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். என்ன தெரியுமா? அவர்கள் இதை சொல்கிறார்கள், அது சொல்கிறார்கள் என்று கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவார்களோ, எல்லார் மத்தியிலும் அசிங்கப்படுத்தி விடுவார்களோ, நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, ஆனால் அதெல்லாம் அவர்கள் கெடுத்து விடுவார்களோ என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. புரிகிறதா?
எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். எதுவாக இருந்தாலும் நான் சரி செய்வேன். அவர்கள் இதை செய்ய சொல்கிறார்கள், அதனால் நான் செய்தேன் என்று சொல்லக்கூடாது. ஒரு நபர் உன்னிடம் சண்டை போடுகிறான், அவன் தவறானவன், தப்பான ஒரு பாதையில் செல்கிறான், தப்பான பாதையில் அவள் செல்கிறாள் என்றால் அவளை ஒதுக்கி இருப்பது சரி. அவள் ஒரு பொருளை கொடுத்தால் அதை வாங்கி சாப்பிட்டேன், திடீரென்று ஒரு பூவை கொடுத்தால் அதை நான் வாங்கி வைத்து கொண்டேன், இந்த கோவிலுக்கு போய் எனக்கு அந்த உபூதியை கொடுத்தால் வாங்கி கொண்டேன், என்னிடம் நன்றாகத்தான் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று நான் இதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்று ஒரு பொழுதும் செய்யாதே. நன்றாக பேசுவார்கள், சண்டை போடுவார்கள், திடீரென்று நன்றாக பேசுவார்கள், அதன் மூலியமாகத்தான் பிரச்சனைகள் வரும். முதலாக நீ வீட்டு வாசலை கூட்டிக் கொண்டு இருக்கும் பொழுது 1 ரூபாய் என்ற நாணயமோ காயினோ இல்லை 5 ரூபா காயினோ 10 ரூபா காயினோ, அதாவது எந்த ஒரு சில்லறையும் உன்னுடைய வீட்டு வாசலில் 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் இந்த மாதிரி உன் வீட்டு வாசலில் இல்லை, நீ நடக்கும் பாதையில் உன்னுடைய தெருவில் நடக்கும் பொழுதோ இல்லை எங்கோ, முக்கியமாக இப்பொழுது உன்னுடைய வீட்டு வாசலில் ஏதாவது 1 ரூபா காயினோ 2 ரூபா காயினோ 3 ரூபா காயினோ எதுவாக இருந்தாலும் சரிதான், 10 ரூபாய் எவ்வளவாக இருந்தாலும் சரிதான், அந்த அந்த ஒரு பைசாவை நீ எடுக்கவே எடுக்காதே. ஏனென்றால் அந்த 1 ரூபாயிலேயோ 10 ரூபாயிலேயோ, அதாவது இந்த காயினில் தான் நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து தான் அங்கு போடுவார்கள். அதை நீ காசு கிடைக்கிறதே என்று எடுத்து விட்டால் அதோடு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும். அதை நீ தொடவும் வேண்டாம். அது என்ன, அதை அந்த பக்கம் ஒரு பைசா கிடக்கிறது என்றால் அதை பார்த்துவிட்டு நகர்ந்து விடு. இது உன் வீட்டு வாசலில் கிடந்தாலும் சரி, உன்னுடைய தெருவில் கிடந்தாலும் சரி, நீ போகும் பாதையில் கிடந்தாலும் சரி, எப்பொழுதுமே எந்த ஒரு 1 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் என்ற எதையும் எடுக்காதே. எந்த ஒரு காயினையும் நீ நடக்கும் பாதையில் நீ பார்க்கும் பொழுது அது எடுக்காதே. அது மூலமாக அது எடுத்து விட்டாயானால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துவிடும். என் வீட்டு வாசலில் தானே கிடைக்கிறது, நான் தான் போகும் பொழுது போட்டிருப்பேன், அதுதான் எனக்கு இது, அப்படியெல்லாம் சொல்லாதே. நீ சுதாரிப்பாக இருக்கும் பெண், 1 ரூபாய் விழுந்தால் கூட சத்தம் கேட்கும், அதனால் இது நீதான் போட்டாய் என்று நினைக்காதே. உன்னுடைய வீட்டு வாசலில் 1 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய் காயின், எந்த ஒரு காயினாக இருந்தாலும் எடுக்க வேண்டாம், நாணயமாக இருந்தாலும் எடுக்க வேண்டாம். புரிகிறதா? நான் சொல்வதை மட்டும் நீ செய். ஏனென்றால் சில மந்திரங்கள் செய்வதற்கு அவர்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். உன்னுடைய குடும்பமானது சந்தோஷமாக இருக்கிறது, சொல்லப்போனால் மிக அழகான ஒரு குடும்பமாக இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்களே பார்த்துக்கொள்கிறீர்கள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நீங்களே பார்த்துக்கொள்கிறீர்கள். இதை பொறுக்க முடியாமல் தான் பெண்ணும் ஒரு ஆணும் உன்னுடைய குடும்பத்தில் சண்டை போட்டுக்கொண்டு இந்த விஷயத்தை செய்கிறார்கள். அதனால் புரிந்து கொண்டு நடந்து கொண்டு வாழ்க்கையில் தப்பிக்கும் வழியை பார். ஐயோ பைசா கிடைக்கிறதே, 5 ரூபா கிடக்குதே, 10 ரூபா இருக்கே அப்படின்னு எடுத்தே ஆனால் வாழ்க்கை முடிந்து விட்டது. சண்டை வர ஆரம்பித்துவிடும் உன்னுடைய குடும்பத்தில். எதையுமே நான் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். அங்கு திட்டம் நடக்கிறது, அதற்கு முன்பு நான் இங்கு சொல்லிவிட்டேன். இது உனக்கானது தான், இவ்வளவு தூரம் நீ பொறுமையோடு கேட்கிறாய் அல்லவா, இது உனக்கானது தான், இது உனக்கான செய்திதான். இதை புரிந்து கொண்டால் தப்பிப்பாய், புரிந்து கொள்ளாவிட்டால் பணம் கிடைக்கிறதே என்று எடுத்துவிட்டால் அதற்கு பிறகு நடக்கும் விஷயத்திற்கு நான் எந்த ஒரு காரணத்திலும் பொறுப்பு கிடையாது. புரிகிறதா? நான் சொல்லும் விஷயத்தை சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டுமா இல்லை கெட்டது நடக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் நான் துணை இருப்பேன். அதனால் நான் சொன்னதை நீங்கள் கேட்க வேண்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.